இங்க எதிர் அபார்ட்மெண்ட்ல இருக்க கப்புளோட பேரு தெரியாதனால இவங்களே அந்த பையனுக்கு பிராண்ட்னும் பொண்ணுக்கு மார்கரெட்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ இவ எதிர்த்த அபார்ட்மெண்ட்ல இருக்க பிராண்ட பாப்பா. அவன் அட்ராக்டிவ் பிசிக்கோட ரொம்ப அழகா இருக்கான். அவனை பார்த்ததுமே இவளுக்கு மனசோரத்துல அவன் மேல ஒரு ஆசை வருது. நெக்ஸ்ட் கடைக்கு போய் ஒரு பைனாகுலரை வாங்குறா. அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு இன்னும் டீடைல்ஸா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. தாமஸ் பைப் ரெண்டு பேருமே அந்த அபார்ட்மெண்ட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க இன்னொரு பொண்ணு வரா. சோ பிராண்ட் ஒரு போட்டோகிராஃபரா இருக்கான். அந்த அபார்ட்மெண்ட்ல தான் எல்லா போட்டோ ஷூட்டும் எடுப்பாங்க. வந்திருக்கிறது ஒரு மாடல். ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் போட்டோஸ் எடுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே மாற ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து தாமஸ் அதை பார்க்க வேண்டான்னு போயிடுறான். ஆனா பைப்க்கு வருத்தமா இருக்கு. எப்படி அவன் அவனோட ஒய்ஃபை ஏமாத்தலாம்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே தாமஸ் பைப்பும் தாமஸோட சிஸ்டரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட நெய்பர்ஸ் பண்றத அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல. அது தெரிஞ்சா அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு தாமஸோட சிஸ்டர் தாமஸும் இந்த மாதிரி தான் காலேஜ் படிக்கிறப்ப அவனோட கிரஷ் என்ன பேசுதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு டிவைஸ பண்ணா அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே பைப் என்ன பண்ண அப்படின்னு கேக்குறா.